இந்த ஜென்சி கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால உங்களுக்கு ஓட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் நடக்கும்போது நீங்களும் எங்கள் கூட இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மோடியை எந்த விதத்திலையும் பணியெடுக்க முடியல, ஆனால் மாணவர்கள் 5 நாள்ல கூடி அவரை பணியெடுக்க முடியுது அப்படின்ற சக்சஸ்ல தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த நீட் பேப்பர் லீக் ஆன ரீடெஸ்ட் எடுக்கிற டயத்துல இன்னும் நிறைய நீங்க படிச்சு குட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப இன்சென்சிட்டிவான ஸ்டேட்மெண்ட். தாண்டி பிஜேபி இப்போதான் டிஃபென்ஸ் போர்டுக்கு வர அந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியுது. நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும். பேன் நீட்ன்றது தான் எங்களோட அஜெண்டா. அது நடக்கிற வரை போராடும். எங்களை மாதிரி விழுமுனை சமூக மக்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு கல்வியே மறுக்கப்படுது. போராட்டம் இன்னும் கம்ப்ளீட் சக்சஸ் அடையல. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன்ல நம்ம முழுக்க ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்கணும். அது ஒரு ப்ரொடெஸ்ட் விக்டரி அடைஞ்சிருச்சு அப்படின்ற சக்சஸ் மட்டும் கிடையாது. இந்த 12 வருஷமா மோடியை எந்த விதத்திலையும் பணியெடுக்க முடியல, ஆனா மாணவர்கள் 5 நாள்ல கூடி அவரை பணியெடுக்க முடியுது அப்படின்ற சக்சஸ்ல தான் நம்ம இதை பார்க்கணும். அப்ப இந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த போராட்டத்தை தொடரணும். ஏன்னா மணிப்பூர்ல மணிப்பூர் பத்தி எரியுது. அப்ப அங்க மோடி போய் பார்க்கல. மோடி நடுராத்திரியில ரீல் போடல. எஸ்ஐஆர் நடந்து பல லட்சம் மக்களுக்கு ஓட்டு போச்சு. அப்ப மோடி எந்த ரீலும் போடல. கரெக்டா? இங்க நம்ம பேன் நீட்டட் எவ்வளவு வருஷமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப எதுவும் மோடி எதுவும் பேசல. விவசாயிகள் 1.5 வருஷமா போராட்டாங்க. அப்ப மோடி என்ன பண்ணாரு? 1.5 கோடி பேரு, ஆனா 50,000 ஸ்டூடண்ட்ஸ் சேர்ந்தா 5 நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மோடி எந்த லெவல்ல நிக்கிறாரு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, அவர் நம்ம முன்னால முட்டி போட்டு நிக்கிறாரு. அப்படிதான் நிக்கிறாரு இன்னைக்கு. அப்ப இத நம்ம எப்படி பார்க்கணும்னா, அடுத்து இத நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு என்கரேஜ்மென்ட்ல தான் நம்ம இத பார்க்கணுமே தவிர நம்மள ஓகே ரெசிக்னேஷன் வந்துருச்சு 1 out of 3 முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இத யோசிக்க கூடாது. இது நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, நம்ம கேட்டா எது வேணா நடக்கும். மக்கள் இது அவர் உட்கார்ந்து இருக்கிறது மக்களோட சேர்ல அப்படின்றத நம்ம இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான். அப்ப இங்க நீட் ரத்த வர வரைக்கும், என்டிஏவை ஸ்கிராப் பண்ற வரைக்கும் நம்ம போராட்டத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுதான். சொல்லுங்க. First of all, I have a daughter. So அதனால I've been supporting this cause from beginning, day one. அதுக்காக நிறைய பேர் அதுக்காக பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. It's so important. It's an amazing moment. நான் ஏன் இது என்னோட காலத்தில் பண்ணல அப்படின்னு ஒரு யோசனை. I'm so proud of what's happening. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் நமக்கு நீட் ஸ்டாப் பண்ணணும். அது மாதிரி I'm so proud of the Gen Zs and பேன் பண்ணணும். நீட் கண்டிப்பா பேன் பண்ணணும். மை ஹஸ்பண்ட் இஸ் அ டாக்டர். ஆனா அவரோட காலத்துல நீட் இல்ல. அப்படி இருந்தும் ஹீஸ் பிகம் அ குட் டாக்டர். ஸோ நீட் இல்லாமலையும் we can have great doctors and great hospital ஒர்க் பண்ண நிறைய பேர் நமக்கு கிடைப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி பேன் நீட். அவருக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றும் சார், கொஞ்சம் இந்த ஜென்சி கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால உங்களுக்கு ஓட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் நடக்கும்போது நீங்களும் எங்கள் கூட இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இது இளைஞர்களோட ஒரு எழுச்சின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம சமூகத்தில் இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றியை நம்ம எல்லாம் கொண்டாடியே ஆகணும். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றி ஒரு படியாக தான் பார்க்குறேன். பட் ஆனால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வெற்றி. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினது. இது தொடர்ச்சியாக இன்னும் இளைஞர்கள் ஒன்று கூடி வருவாங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இன்னும் அதிகமாக வந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க க்ரௌடு. இன்னும் தொடர்ச்சியாக போராடுறோம். நாடு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும். பேன் நீட்ன்றது தான் எங்களோட அஜெண்டா. அது நடக்கிற வரை போராடும். எங்களை மாதிரி விழுமுனை சமூக மக்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு கல்வியே மறுக்கப்படுது. பள்ளி கல்வி அப்படின்ற ஒரு விஷயமே எட்டாக்கணியாக தான் இன்னி வரை இருந்துட்டு இருக்கு. இதில் எங்கள் சமூக மக்கள் மட்டும் இல்லை, விழுமுனை சமூகத்தை சார்ந்த எல்லா மக்களுக்கும் கல்வி எல்லாம் சமமாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு டாக்டர் படிக்கணுன்றது எட்டாக்கணியாகவே முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஒழிச்சா மட்டும்தான் எங்கள் சமூகம் சார்ந்த மக்களும் திருநங்கைகளும் கூட டாக்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீட் பேன் பண்ணுற வரை
எங்கள் இளைஞர்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். எல்லா நேரங்களிலும் ஒரு போராட்டம் நடக்கும்போது அரசியல் விஷமிகள் இருப்பாங்க. எப்படியாவது இதை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி சதைச்சிடணும்னு நினைப்பாங்க. அது கண்டிப்பாக இங்கே எடுபடாதுன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம், ஒத்துமையாக இருக்கோம், ஒரே அஜெண்டாவோட போராடுறோம். அதனால கண்டிப்பாக வெற்றி அடைவோம்னு நினைக்கிறேன். இது அவங்க பப்ளிசிட்டிக்காக ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் உண்மையாகவே நிஜமாலே ஒரு நல்ல ஐடியாலஜியோட நல்ல ஒரு மனசாட்சியோட அவங்க வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் குறுக்கு வழியில் தவறான அஜெண்டாவோட வர்றவங்கள நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். எங்கள் சமூக மக்களும் தொடர்ச்சியாக டெய்லி வராங்க. நிறைய திருநங்கைகள் பங்கு கொள்கிறாங்க. LGBT சமூக மக்களும் நிறைய பேர் பங்கு கொண்டிருக்காங்க. தினம் தினம் வராங்க. நேற்று நைட்டு கூட நிறைய படிக்கிற திருநங்கைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தொடர்ச்சியாக இது வந்து நாங்கள் எங்கள் மக்களுக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நிறைய திருநங்கைகள் வரக்கூடிய நாட்களில் இன்னும் பங்கு பெறுவாங்கன்னு நம்புகிறோம். நன்றி. ஸோ பேசிக்காக நான் லா ஸ்டூடெண்ட், ஆல்சோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ங்கிறப்போ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இந்த சொசைட்டிக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. பட் கவர்மெண்ட் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, கவர்மெண்ட் ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி. இப்போ இந்த நீட்டோட பேப்பர் லீக்ஸுங்கிறது ஒரு பேப்பர் பற்றி இல்லை, நிறைய பேப்பர், மோர் தென் 100 பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேஸில் இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் ஆயிருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் பார்க்க முடியுது, மினிஸ்டர்ஸும் சரி, லைக் முக்கியமான ஆட்களும் சரி, இந்த இதை வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவாக வந்து டீல் பண்ணுறாங்க. லைக் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த நீட் பேப்பர் லீக்கான ரீடெஸ்ட் எடுக்கிற டயத்தில் இன்னும் நிறைய நீங்கள் படித்து குட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப இன்சென்சிட்டிவான ஸ்டேட்மெண்ட், ரைட்? இப்போ நிறைய பேருக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அஃபோர்ட் பண்ணுறோமானே தெரியல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து இதில் ஸ்பீக் பண்ணோம். இந்த டயத்தில் யார் யாரெல்லாம் பேசலையோ அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட். ஸோ இதில் வந்து வி நோ லைக் யாருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி டிஎன் இஸ் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் மாதிரி வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் பேன் நீட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஃபார் நீட். ஃபேர் நீட் இருக்கணும். அதே மாதிரி பேன் நீட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு லைக் எல்லா சொசைட்டியான பீப்புள்ஸ்க்கும் மெடிசன் கிடைக்கணும்னா ஒரு பேன் நீட் தான் வந்து இதுவானது. பேன் நீட் இன் த சென்ஸ் மொத்தமாக பேன் பண்ணாமல் we can like give more like parts like exam இருக்கணும் ஒரு வகையில். அதே மாதிரி வந்து 12th மார்க் வச்சு ஒரு தடவை கொடுக்கலாம். ஸோ that will give good opportunities for all. State government should take accountability for all this and speak up for it peoples. அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் இது பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட்ஸும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சரி பீப்புள்ஸ்க்காகவும் இது பண்ணாங்க. ஸோ அதே நான் என் கவர்மெண்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஓட்டு போட்டால் நான் கேட்கலாம். ஸ்பீக் அப் ஃபார் அவர் செல்ஃப், ஸ்பீக் அப் ஃபார் அஸ். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் உங்களை வச்சிருக்கோம். அவ்வளோதான், அதான் கேட்கணும். இல்லை, கிட்டத்தட்ட பல நாட்களாக, இது 30 நாள் கிட்ட ஐ திங்க் நினைக்கிறேன், மிகப்பெரிய போராட்டமாக டெல்லியில் ஆரம்பித்த ஒரு சாதாரண இன்னைக்கு சாதாரணமாக ஆரம்பித்தாங்க. சும்மா விளையாட்டா ஒரு சின்ன போராட்டம் தானே நம்மளே நினச்சிருப்போம். ஆனால் இவ்வளோ பெருசாக மாறும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு அஃபென்ஸ் மோடை தாண்டி பிஜேபி இப்போ தான் டிஃபென்ஸ் மோடுக்கு வர அந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்க முடியுது. அப்போ இவங்களால எல்லார் மேலேயும் ஒரு கரை பூச முடியும். திமுகவா அவங்க மேலே ஒரு கரை, இதுவே வேற ஒரு கட்சி எதுக்குதா அவங்க மேலே கதை. டெல்லியில் போராடுறாங்களா அவங்க மேலே காலிஸ்தான் தீவிரவாதிகள், ஆன்டி இந்தியன், ஏதோ ஒரு சாயத்தை பூசிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ போராடுறது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இவங்களை எந்த சாயத்துக்குள்ள அடைக்கிறது தெரியல, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வருது. மோடி இரவா ஏந்து உட்காந்து ஒரு பிரம்மாண்டமா வீடியோ போட்டுட்டு, கேமராமேனே இல்லாம வீடியோ போடுறதா வரலாற்றுலேயே நடக்கலன்னு நினைக்கிறப்ப அவ்வளவு தூரம் மோடி அவர்களால் இறங்கி வர முடியுது. இவ்வளவு தூரம் நீங்க இறங்குவீங்களா? ஏன்னா 200க்கும் அதிகமான இந்த விவசாயிகள் இறந்தே போனாங்க அந்த குளிர்ல நடுங்கி. நம்ம விவசாயிகள் அங்கே போய் போராடினாங்க. அம்மனம்மா அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, எலிக்கறி சாப்பிட்டு போராட்டம் பண்ணாங்க டெல்லியில. அப்பெல்லாம் கூட இறங்கி வராத இந்த மோடி அரசு அப்ப என்னன்னா இங்க வடக்கு தெற்குன்றதை தாண்டி 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக போராடும் போது உண்மையான மாற்றம் நடக்கும். அது புரட்சி. அப்ப இது சிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்க புள்ளியை போட்டிருக்கு. அப்ப முடிய போறது கிடையாது. ஏன்னா இங்க பிரச்சனைகளுக்கு காரணமா தேவை எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. பேன் தான். எங்களுக்கு நீட் பேன்றதை தாண்டி நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு, அடுத்து யூஜிசி இருக்கு, அடுத்தடுத்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இங்க விஸ்வகர்ம யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வருது. ஆமா, எங்களுக்கு இருக்க தமிழ்நாட்டுடைய சிஸ்டம் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டாலே இங்க பாதி பிரச்சனைகளுக்கு. ஏன்னா
இங்க நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க ஒரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 4 டாக்டர்ஸ். அப்ப எப்படி இவ்வளவு பெரிய சிஸ்டம்? நமக்கு ஸ்பெஷல் கேர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் வரைக்கும் அவ்வளவு சிஸ்டம் இருக்கு. நீங்க அதையும் தாண்டி போனீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்ப தன்னை தேடி அந்த மருத்துவம் வரும்ன்ற கடைக்கோடி அந்த போய் சேர்றதுக்குல அப்ப இவ்வளவு சிஸ்டத்தை நம்ம பாசிபிள் பண்ணிருக்கோம். அப்ப இங்க 12ஆம் வகுப்பு அடிப்படையில இங்க கேட்கிறோம். அப்ப இது ஒரு அடிப்படை கோரிக்கை தான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இது இருந்துச்சு. நடுவில் அது ஒரு ஆட்சியாளர்கள் செய்த தவறுனால அது மாற்றம் ஏற்படுது. மறுபடியும் ஒரு 10 ஆண்டு கால போராட்டம் நடக்குது. அப்ப இன்னைக்கு வரக்கூடிய அரசு கிட்டையும் 10 ஆண்டு காலமா போராட்டம் நடந்துக்கல, நீ அதை முன்னெடுங்க. ஆட்சி மாறினாலும் எங்க மாணவர்களுக்கான உரிமை மாறிடக்கூடாது. அப்ப நீங்க அதை முன்னெடுக்கும் போது இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கான காரணம் தேவையில்லை. இவ்வளவு தூரம் ஒரு ஆட்சியாளர்களை பார்த்து நாங்க கேள்வி, ஏன்னா அவங்க ரொம்ப எஃபிஷியண்டா செயல்படும் போது அவங்க அமைதி காக்காம உண்மையாலே ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற போது சரியான முறையில் வண்ணத்தோ அந்த அரசியல் அந்த பாலிடிக்ஸே போல சரியான முறையில் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இவ்வளவு மாணவர்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவ்வளவு மாணவர்களும் போராட்ட காலத்துக்கு வரதுக்கான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அது ஒன்றிய அரசா இருக்கலாம் அல்லது தமிழ்நாடு அரசா இருக்கலாம். அப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஜனாதிபதி வரைக்கும் அனுப்பி சட்ட ரீதியான போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. அப்ப அதோடைய தொடர்ச்சியா நீங்களும் பண்ணுங்க அப்படின்றத இங்க எல்லாரும் கோரிக்கை. நன்றி.